திருவண்ணாமலை விடுதியில் தங்கியிருந்து மே 5ஆம் தேதி முதல் மாயமான ஜப்பான் நாட்டை சேர்ந்த முதியவர் சடோஷி மனேட்டாவை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் தற்போது அவரது தம்பி, தங்கை உள்ளிட்ட உறவினர்கள் அந்நாட்டு தூதரக உதவியுடன் திருவண்ணாமலைக்கு வந்து போலீசாரோடு சேர்ந்து தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. தற்போது திருவண்ணாமலை என்றாலே ஆன்மீக பிரசித்தி பெற்ற தலமாக இருக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆன்மீக தலத்தில் திருவண்ணாமலைக்கு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்கள், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி நாடுகளில் இருந்தும் அதிக அளவில் இந்த திருவண்ணாமலைக்கு ஆன்மீக பக்தர்கள் வருகை தருகின்றனர். அதுபோன்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஜப்பான் நாட்டிலிருந்து வந்த 62 முதியவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக இந்த திருவண்ணாமலைக்கு வருகை தந்துள்ளார். அதிலும் குறிப்பாக இந்த 14 கிலோமீட்டர் மலையை சுற்றியுள்ள கிரிவல பாதை விடுதி ஒன்றில் தங்கியிருந்திருக்கிறார். மே 5ஆம் தேதி மாலை அவர் விடுதியில் இருந்து வெளியே சென்றவர் மீண்டும் அவர் விடுதிக்கு திரும்பாத நிலையில் விடுதியின் காப்பாளர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் பல்வேறு விளம்பரங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக அவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர். தற்போது வரை அவர் எங்கு இருக்கிறார் என்ற தகவல் தெரியாத நிலையில் அவரை மலையில் தியானம் மேற்கொள்வதற்கு எங்கேயாவது சென்றிருக்கிறாரா என்ற அடிப்படையில் போலீசார் பல்வேறு குழுக்களாக சேர்ந்து அந்த மலையில் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய, அதாவது 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி 2662 அடி உயரம் கொண்ட அந்த மலையில் தற்போது அந்த தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜப்பான் நாட்டினுடைய எம்பேசி மூலமாக அவர்களுடைய உறவினர்கள், தங்கை மற்றும் உறவினர்கள் தற்போது திருவண்ணாமலையில் மலைப்பகுதியில் தேடி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.